முருகன் வந்து தமிழோட கடவுள், தமிழருக்கான கடவுள் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்ப்போம். ஆனா ஒட்டுமொத்த உலகமும் வந்து முருகனை கொண்டாடிட்டு இருக்காங்க. அதோட மகிமை என்ன? காரணம் என்ன? எனர்ஜி, சக்தி. அதாவது ஒவ்வொருத்தவங்களுடைய உள்ளத்துலையும் அது எந்த மதத்தினாராக இருக்கட்டும், முருகனை பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. பாரு அழகா இருக்காருப்பாங்க டக்குன்னு. அவங்களுக்கு அந்த வணங்குதல் இல்லைனாலும் பாரு அழகா இருக்காங்க சொல்லுங்க. அவர் அந்த கையில் இருக்கக்கூடிய வேல் பாரு அப்படிம்பாங்க. வேல் தான் நம்மளுடைய முக்கியமான மூலம். உச்சி முதல் பாதம் வரை நம்மளுடைய வேல் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் இல்லையா, தண்டுவடம். அந்த தண்டுவடம் ப்ளஸ் நம்மளுடைய தலை தான் வந்து வேல் பகுதி. அதில் 3 பட்டை இருக்கும், எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். அதாவது பிரபஞ்சத்தையே அதில் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு புள்ளி, அந்த பட்டைக்கு நடுவில் ஒரு புள்ளி இருக்கும், அதுதான் நம்மளுடைய ஆகனம். ஸோ இந்த பகுப்பொருளில் என்ன கேட்டிங்கனாக்கா, நம்ம இருக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம இதுலேருந்து எடுக்கணும், கிரகத்துலேருந்து எடுக்கணும், இறைவர்கள்லேருந்து எடுக்கணும். அது முக்கியமாக இதுதான் வாழ்க்கை அப்படின்னு காமிச்சார் அந்த சிம்பிள். அதேமாரி வேல் இருக்கு இல்லையா, இருக்கிறதுல அந்த வினையிலின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் அந்த வேலுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, எனர்ஜி இருக்குது. அந்த 3 பார்த்திங்கன்னா இது 2 புள்ளி வச்சுக்கோங்களேன், மேலே ஒரு புள்ளி இப்படி எடுத்திங்கன்னா அந்த பிரமிட் இருக்கும், எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். அண்டம், கண்டம், பிண்டம் அப்படிம்பாங்க. பிண்டம் என்ற இந்த தேகத்தில் அண்டத்தில் இருக்கக்கூடிய சக்தியை நம்ம கூட நிறைச்சி வைக்கக்கூடியது தான் அதுதான். வேல் கையில் வச்சு வணங்குறதும் வேல் கையில் பிடிச்சிருக்கிறதும் காரணம் கிரகத்தில் இருக்கக்கூடிய அண்டத்தில் இருக்கக்கூடிய வெட்டவெளி ரகசியத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜியை உன்னுக்குள் இருக்கக்கூடிய சக்தி உன்னோட தண்டுவடத்திலே இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் தண்டுவடம். அதான் சொன்னல, அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது ஜீன் அப்படிம்பாங்க, கரெக்ட், ஜீன் டைப். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் தான் சயின்ஸ் இருக்குது, சயின்ஸ் தான் ஆன்மீகத்தில் இருக்குது. அது முருகன் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா 6 வகையான கன் அப்படின்னு சொல்லலாம். சொல்லுவாங்க டமா டமான்னு சுற்றுற மாதிரி சொல்லுவாங்க. அது நான் என்னுடைய பாஷையில் சொல்கிறேன். ஆக்சுவலி முருகனுக்கான விஷயமே வந்து வேறு. சாரி, கொக்கருத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னாக்கா துன்பம் அறுத்தான் அப்படின்னு. சேவலாகவும் வேலாகவும் மயிலாகவும் மயில் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வாமன் சுவாமிகள் சொன்ன அற்புதமான விஷயம் மயூரபந்தம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒரு வகையான மந்திரங்கள் கொடுத்துருக்காங்க. முருகா என்ற சொல்லி மந்திரம் தான்.